ஒரு குட்டி விளாக் பார்க்கலாமா? எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்துட்டு சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 2 வீக்ஸ் தான் ஆகுது இந்த சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணி. ஏ டு Z எல்லா திங்ஸுமே இங்கே இருக்குது. நான் வந்துட்டு இந்த மந்த்துக்கு வந்துட்டு கிராசரிலாம் வாங்கிட்டேன் அப்படிங்கிறதுனால நான் கிராசரி எதுவுமே வாங்கலை. ஜஸ்ட் உங்கள்கிட்ட வீடியோவில் காமிக்கலாம் என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வந்துட்டு வீடியோ எடுத்தேன். நான் வந்துட்டு ஷாப் வந்துட்டு க்ளோஸ் பண்ண போகிற டைமில் தான் போனேன். கரெக்டாக 10 o'clock வந்துட்டு ஷாப் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நான் 9:40க்கு தான் போனேன் அப்படிங்கிறதுனால என்னால் அதிகமாக வீடியோ எடுக்க முடியல. கொஞ்சம் கடகடன்னு தான் காமிச்சிருக்கேன். இங்கே நீங்கள் லோக்கலில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இங்கேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எங்களுக்கு வீட்டில் பக்கத்தில் தான் எங்கள் ரோடை க்ராஸ் பண்ணாலே சூப்பர் மார்க்கெட் தான். பசங்களுக்கு வந்துட்டு வச்சு சாப்பிட்ற மாதிரி ஸ்நாக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போயிருந்தேன். நம்ம என்ன தான் வீட்டில் ஹெல்த்தியாக பண்ணி கொடுத்தாலுமே பசங்க வந்துட்டு அந்த சாக்லேட் பிஸ்கெட் தான் கேட்குறாங்க. ரொம்ப நாளாச்சு சாக்லேட் பிஸ்கெட்லாம் வாங்கி கொடுத்து அப்படிங்கிறதுனால சரி கூட்டிகிட்டு போய் சும்மா ஒரு 2-3 மட்டும் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டு இன்றைக்கி லஞ்சுக்கு வந்துட்டு எல்லாமே மண் சட்டியில் தான் சமைச்சிருந்தேன். பையனை ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க போயிட்டே வந்துட்டு இந்த சோறு ஆக்குற மண் சட்டி மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை காலையில் தான் பழக்கினேன். நைட்டே வந்துட்டு அரிசி வடிக்கிற தண்ணி ஃபுல்லாக ஊற்றி ஊற வச்சுட்டு காலையில் தான் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தேங்காயை அப்படியே வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சோறாக்க ஆரம்பிச்சிட்டேன். செம சூப்பராக வந்துருந்துச்சு. இதில் கரெக்டாக காப்பிடிக்கு கூடவே ஆக்குற மாதிரி இருக்குது. காப்பிடினா 2 டம்ளரும் ஒரு 1/2 டம்ளரும் ஆக்குற மாதிரி இருக்குது. நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு மண் சட்டியில் வந்து கீரை, சிகப்பு கீரை தான் இன்றைக்கி பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு கீரையோடையே வந்துட்டு பச்சை மிளகா, தக்காளி, காஞ்ச மிளகா எல்லாத்தையுமே வதக்கிட்டு வெங்காயம்லாம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2 விசிலுக்கு விட்டு பாசிப்பருப்பு வந்துட்டு அந்த தண்ணியோடயே நான் சேர்த்துக்கிட்டேன். இதே தண்ணியிலே வேக வச்சா போதும். மேற்கொண்டு நான் வந்துட்டு தனியாக கீரை அவிக்கிறதுக்கெலாம் நான் தண்ணியெல்லாம் ஊற்றலை. ஏன்னா சிகப்பு கீரை வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நிறைய தண்ணி ஊற்றினா ரொம்ப நேரம் ஆகும் தண்ணி வற்றுறதுக்கு அப்படிங்கிறதுனால நான் பருப்போட தண்ணி மட்டும் தான் ஊற்றி வேக வச்சிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்றைக்கி வாழை மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம் மீன் குழம்புக்கு. வாழை மீன் வாங்கி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. நான் எங்கள் ஊரில் இருக்கும்போது சாப்பிட்டது. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் வாழை மீன் குழம்பு. எனக்குமே ரொம்ப பிடிக்கும். இது குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை விட ஃப்ரை பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லியிருந்தாங்க. நான் சொல்லி தான் வாங்கிட்டு வந்தேன். குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் ஃப்ரை பண்ணால் இதை விட சூப்பராக இருக்கும் அப்படின்னு. அதேமாதிரியே சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடித்தோடனே வந்துட்டு ஆன்லைனில் தான் நாங்கள் சைக்கிள் வாங்கியிருந்தோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? நாங்கள் வாங்கி 2 டேஸ் ஆச்சு. 2 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்துட்டு எங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களே கம்பெனிலேருந்து வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. எங்கள் வீட்டு ஃபராவும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க திரு திருன்னு முழிச்சிட்டு. இதுக்கு வந்து சார்ஜ் வந்துட்டு ஒரு ₹100 தான் வாங்கினாங்க. நிறையாலாம் வாங்கலை. என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஃபிட் பண்ணி பார்த்தாங்க. ஒன்றும் சரி வரல. அதோட நாங்கள் வந்துட்டு அவங்களே வந்து மாட்டி கொடுக்கணுன்னு வெயிட் பண்ணிட்டோம். எங்கள் வீட்டு ஃபரா குட்டி எப்படி இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.